டீலிமிட்டேஷனால நம்ம வந்து தொகுதி இழந்துருவோம் அப்படின்ற ஆபத்து இல்லாம ஒரு கற்பனையான ஒரு விஷயத்துக்காக ஒரு மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. கண்டிப்பா கிடையாது, கற்பனையான விஷயமே கிடையாது. மக்கள் தொகை அடிப்படையில் இந்த சீட் வந்து ஏற்ற போறாங்க அப்படின்று எந்த இடத்துல பாஜக சொல்றாங்க, இல்லை எந்த டேட்டா அடிப்படையில் இதை நம்ம பேசுறோம்? நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும். 84th அமெண்ட்மெண்ட்ல அடுத்த டீலிமிட்டேஷன் will be based on the first census after 26. இப்போ 26க்கு அப்புறம் வரக்கூடிய சென்சஸ் வந்து 31 தான். இது 31 தான் எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம் டீலிமிட்டேஷன் நடக்க போகுது. ஆனா 2021ல நடக்க வேண்டிய சென்சஸை பாஜக நடத்தல. ஒரு பிராந்திய கட்சி முன்னெடுக்கிறதுக்கும் மத்தியில எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா மாநிலங்கள்லயும் அந்த அளவுக்கு அந்த ரூட்ஸ் இருக்கக்கூடிய கட்சி முன்னெடுக்கிறதுலயும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல? கண்டிப்பா முன்னெடுக்குதான் நான் சொல்றேன். நீங்க வந்து இன்னைக்கு திமுக தலைவர் தளபதி அவர்கள் இந்த மீட்டிங் கூப்பிடலன்னா ரேவந்த் ரெட்டி கூப்பிட்டுருப்பாரு. ஓகே, அவர் எடுத்திருப்பாரு கண்டிப்பா. அதை யாரோ ஒருத்தர் எடுத்து செய்யணும்ல. அதை யார் எடுத்து செஞ்சாலும் எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் எடுத்து செய்யலன்றது அப்படி கிடையாது, எடுத்து செய்யக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மாதிரி சீட்டை வந்து கொண்டு வர மாட்டோம், நாங்கள் ப்ரோ ரேட்டா அப்படின்னு ஒன்று விகிதாச்சுர அடிப்படை அப்படின்னு தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ஸோ நானே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு உள்துறை அமைச்சர் பேசுகிறாரு, பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறாரு. அப்படி இருந்து கூட தேவையில்லாத ஒரு விஷயத்தை பூதாகரமாக்குறாங்க. எங்கேயுமே அவங்க பேசல, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு இது வரைக்கும் சொல்லலை. ஏற்ற மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு எந்த சீட்டு குறையாதுன்றாங்க. தமிழ்நாடோட சீட்டு குறையாது, 39 தான் இருக்கும். ஆனால் நாங்கள் பார்லிமெண்ட் 540லேருந்து 853 கொண்டு போயிடுவோம். இப்போ தமிழ்நாடோட வந்து பாதியாக மாறிடுதுல. ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டியோட அடுத்த மீட்டிங் ஹைதராபாத் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஹைதராபாத்தில் போய் வைக்கிற மூலியமா இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம மீட்டிங்கை பேசுகிறோம் அப்படின்னு மூலியமா பாஜகக்கு என்ன அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க அழுத்தம் கொடுக்கலன்னா எதையுமே அவங்க அதை வந்து அவங்க வந்து திங்க் கூட பண்ண மாட்டாங்க. அதனால ஹைதராபாத்தில் அழுத்தம் கொடுப்பது, இங்கே அழுத்தம் கொடுப்பது, கர்நாடகாவில் அழுத்தம் கொடுப்பது, எந்த விதத்தில் அழுத்தம் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லைன்னா இவங்க பாட்டுக்கு இந்த ஃபார்ம் பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரே நாளில் பில் இன்ட்ரடியூஸ் ஆகும், சாயங்காலம் வந்து பாஸ் ஆயிரும். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் உங்களோட வீடியோஸ் பார்த்தேன், தொகுதியில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. மக்களோட இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து ஆழமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி சென்னையில் 24 கட்சிகளோட மீட்டிங் வந்து நடந்துச்சு. அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியோட இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான ஒரு குரல் வந்து தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்டிருக்கு. அரசியல் காரணங்களுக்காக திமுக இது மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதுல 2 விஷயம் எனக்கு வந்து எப்பவுமே இது எனக்கு ஒரு இதுவா இருக்கும். அரசியலுக்காக செய்யறாங்க அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்க மக்களை ரெப்ரசன்ட் பண்றீங்க, மக்கள் வந்து உங்க மேல ஒரு ட்ரஸ்டிஷிப் தான், நம்ம ஒரு ட்ரஸ்டியா நம்ம நினைக்கிறாங்க. அப்போ மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல வேலை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்கள் கட்சியில் இருக்கீங்களோ இல்லையோ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம் அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி காலகட்டத்தில் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இன்றைக்கி மட்டும் இல்லை, இது 76லேயே ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ அன்னைக்கே வந்து இதை வந்து டிஸ்கஸ் செஞ்சு இதை எப்படி கொண்டு போகலான்னு ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. அப்போ அந்த காலத்துலேயே அதை எடுக்கும்போது இந்த காலத்தில் அதை எடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி உட்கார்ந்து கலந்தாலோசனை செய்வது, பேசுவது, இதுதானே ஜனநாயகம். ஜனநாயகம்னா இந்த கலந்த ஆலோசனை, இந்த பேச்சு. உண்மையுமே அதற்கான ஆபத்து இருக்கா? டீலிமிட்டேஷனால நம்ம வந்து தொகுதி இழந்துருவோம் அப்படின்ற ஆபத்து இல்லாம ஒரு கற்பனையான ஒரு விஷயத்துக்காக ஒரு மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. கண்டிப்பா கிடையாது, கற்பனையான விஷயமே கிடையாது. நம்ம இந்தியாவுடைய டெமோக்ரஸி நீங்க புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். அதாவது வந்து ஒரு தொகுதியில கூட ஒரு ஓட்டு ஒருத்தர் ஜாஸ்தி வாங்கினா அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மாநிலத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை ஓட்டு உங்களுக்கு வந்திருக்குன்றது முக்கியம் இல்லை, எத்தனை சீட்டு நீங்கள் வின் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். அந்த ஓட் டு சீட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கன்வர்ஷன் ஆகணும். நீங்கள் சில சமயம் எலெக்ஷன்லாம் எப்படின்னா தோத்து போன கட்சி வந்து ஜெயிச்ச கட்சியோட ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆக்சுவலி மேட்டர், இட் டிசைட்ஸ் எவ்ரி திங் இன் அவர் பாலிட்டி. அப்போது ஒரு மாநிலத்துடைய ஷேர் என்ன, நம்ம ஒரு ஃபெடரல் சிஸ்டமில் இருக்கோம், நம்ம ஒரு மாநிலம் இருக்கும், இந்த மாநிலத்துடைய ஷேர் என்னன்றது வந்து
அது எத்தனை சீட் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றத பொறுத்து இருக்கு. அது எந்த கட்சிகள் வேணா இருக்கலாம், ஆனால் ஒரு மாநிலத்துடைய ஷேர் வந்து அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் மேட்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பாப்புலேஷனுக்கு ஏதுவாக நம்ம சீட்டை மாற்றணுன்றது வந்து ஒரு ஜனநாயக முறையாக அன்னைக்கு காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. கண்டிப்பாக கூட, ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு எம்பி நான் இருக்கேன், நான் ஒரு 10 லட்சம் பேரை நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா, இன்னொரு எம்பி 30 லட்சம் பேரை ரெப்ரசென்ட் பண்ணால் எனக்கு அவருக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படி இருக்கக்கூடாது. மக்களுக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு ஜனப்பிரதிநிதி இருக்கணும், அதுதான் முறையும் கூட. அரசியலமைப்பு சட்டத்தில் அதை வச்சுருந்தாங்க. எவ்ரி 10 இயர்ஸ் நம்ம வந்து இதை மாற்றணும், பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்றது அன்னைக்கு காலகட்டத்தில் திங்கிங். அப்போது படிப்படியாக இந்த பாப்புலேஷன் இஷ்யூ வரும்பொழுது, பாப்புலேஷனை வந்து நம்ம கம்மி பண்ணணுன்ற கான்செப்ட் வரும்பொழுது இந்த மாறுதல் வந்து ஒரு தடையாக இருந்தது. இப்போ நீங்கள் பாப்புலேஷன் ஏறிக்கிட்டே போச்சுன்னா உங்களுடைய சீட் ஏறிக்கிட்டே போகும். அப்போ உங்களுடைய நேஷ்னல் லெவலில் உங்களுடைய சே ஏறிக்கிட்டே போகும். ஆனால் நீங்கள் பாப்புலேஷனை கம்மி பண்ணீங்கன்னா உங்களுடைய சீட் கம்மியாயிடும். ஸோ இதனால வந்து நம்ம 51, 61, 71 3 வருஷமும் இது மாதிரி பண்ணோம். 71 பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி வந்து இப்படி போச்சுன்னா பாப்புலேஷனை கம்மி பண்ணுற எந்த மாநிலத்துக்கும் ஒரு இன்சென்டிவ் இருக்காது. அதனால இந்த டீலிமிட்டேஷனை வந்து நம்ம வந்து 25 வருஷம் தள்ளி போடுவோம்னு அன்றைக்கே ஒரு முடிவு எடுத்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது மறுபடியும் 2001 ரீகன்சிடர் செய்யப்பட்டது. 2001 சென்சஸ் நடக்கும்பொழுது இதை பண்ணலாமான்னு யோசிக்கும்பொழுது இல்லை, இன்னும் நம்ம ரெடி இல்லை, இன்னும் ஸ்கியூ நிறைய இருக்குது. நல்ல சில மாநிலங்கள் பாப்புலேஷன் நல்லா கொண்டு போகிறாங்க, சில மாநிலம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம அதை பண்ண முடியாதுன்றதை அதை மறுபடியும் அந்த 25 வருஷம் தள்ளி போடலாம்னு சொல்கிறது வந்து அன்னைக்கு 2001 84th அமெண்ட்மெண்ட்டில் வந்தது. இப்போ மறுபடியும் அது வந்து வந்திருக்கு 26ல் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று, இந்த நார்மல் சுச்சுவேஷனு இன்னும் சரியாக மாறலை, அதே மாதிரி லெவலில் தான் இருக்குது. சதர்ன் ஸ்டேட்ஸு, டெவலப் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து 2.1 கீழே போயிடுச்சு. அப்படின்னா நெகட்டிவ் க்ரோத் ஆயிடுச்சு பாப்புலேஷன். இன்னைக்கு 40 சீட், தமிழ்நாடு 39 சீட் இருந்தால் நாளைக்கு கம்மியாகிறது கூட வாய்ப்பு உண்டு. ஸோ டிஎஃப்ஆர் இன்னும் 2.1 மேலே இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ் இருக்காங்க, அவங்க பாப்புலேஷன் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் சீட்ஸ் வந்து வரும். இது நார்மல் சுச்சுவேஷனில். இன்னொரு பெரிய ஆபத்து என்ன எல்லாருமே பார்க்குறோன்னா, இப்போ பாஜக ஒன்றியத்தில் இருக்கு, அவங்களுடைய ஸ்டைலே வந்து நம்ம வந்து இந்த 10 வருடமாக பார்த்துட்டு வரோம். எலெக்ஷனை எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணமோ அது வந்து முழு நேர வேலையாகவே பாஜக பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 ஃபேக்டர்னால தான் எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் ஒரு ப்ரிஎம்டிவ் ஸ்டான்ஸ் எடுக்கிறாங்கன்றது நம்ம புரிஞ்சு. இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. இப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இந்த சீட் வந்து ஏற்ற போகிறாங்க அப்படின்று எந்த இடத்துல பாஜக சொல்கிறாங்க, இல்லை எந்த டேட்டா அடிப்படையில் இதை நம்ம பேசுகிறோம்? இல்லை, அது கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே சென்சஸ் உடைய பேஸ் மேலே நம்ம வந்து டீலிமிட்டேஷன் பண்ணணும்ன்றது கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற. ஆனால் இதை வந்து ஒரு சட்டத்தின் மூலமாக நம்ம வந்து மாற்றலாம். இது ஒன்றும் அப்படியே சாங்க்ட் கிடையாது. அது சட்டத்தின் அடிப்படையில் 2 முறை மாற்றிருக்கோம், 3வது முறை மாற்றுறோம். ஆனால் இப்போ நான் இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நீங்கள் அந்த நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதாவது வந்து 2001 இந்த 84th அமெண்ட்மெண்ட் வரும்பொழுது அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தோம்னா, அடுத்த டீலிமிட்டேஷன் எப்போ நடக்கும்னா 26க்கு அப்புறம் நடக்கிற ஃபர்ஸ்ட் சென்சஸ் பேசிஸில் நம்ம வந்து டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் வேர்டிங் அங்கே. அப்போது 26க்கு மேலே ஃபர்ஸ்ட் சென்சஸ் தான், அது வந்து 2031 சென்சஸ். ஓகே, இப்படி தான் 21 நம்ம எடுத்துருக்கணும், எடுக்கல. இல்லை, 2021 கொஸ்டின்லேயே இல்லை. ஓகே, பாயிண்ட் என்னன்னா 84th அமெண்ட்மெண்ட்டில் அடுத்த டீலிமிட்டேஷன் வில் பி பேஸ்ட் ஆன் தி ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆஃப்டர் 26 அப்படின்றது தான் விஷயம். அப்போ 26க்கு அப்புறம், ஏன்னா நம்ம டிசினியல் சென்சஸ் 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுப்போம். 21 ஒரு 2011, 21, 31. இப்போ 26க்கு அப்புறம் வரக்கூடிய சென்சஸ் வந்து 31 தான். இது 31 தான் எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம் டீலிமிட்டேஷன் நடக்க போகுது. ஆனால் 2021 நடக்க வேண்டிய சென்சஸை பாஜக நடத்தலை. கொரோனாவின் காரணம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க இந்த என்பிஆரை கிளப் பண்ண நினைச்சாங்க. அதனால இந்தியா முழுக்க பெரிய போராட்டம் உருவாச்சு. உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்து அது சப்சிக்வெண்டா, ஆனால் அதுக்கு முன்னாடியே பிரச்சனைகள் உருவாயிருச்சு.
நாங்கள் யாரும் கொடுக்க மாட்டோம், காகஸ் நெய்தி காயங்கெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம், என்பிஆர் நடத்தாமல் சென்சஸ் பண்ண மாட்டோம்னு அவங்க தான் அடம் பிடிச்சது. அப்போ கொரோனா வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியல. சரி, 22 கொரோனா கம்மியாயிருச்சு, 23 கண்டிப்பாக சென்சஸ் நடத்திருக்கலாம், நடத்தலை. 24 லோக்சபா எலெக்ஷன் வந்ததுனால நடத்த முடியலன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அதுவும் ஒத்துக்கலாம். 25 இப்போ நடக்குது, இப்போவும் அந்த சென்சஸை நடத்திருக்கலாம், ஆனால் அவங்க நடத்தலை. 26 வருது, அப்போ அவங்க நடத்த மாட்டேங்கிறாங்க. 27 நாங்கள் நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ 27 நடத்த வேண்டிய காரணம் என்ன? அப்போ 26க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் சென்சஸ் 27 ஆயிருமா? 31 நடக்க வேண்டிய சென்சஸ் 27க்குள்ளே இந்த கணக்கு வந்துருச்சா? அப்போ இந்த சென்சஸை வச்சு நீங்க வந்து 29 லோக்சபா எலெக்ஷன் நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜான ஒரு ஈக்குவேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஸ்டான்ஸ் நடக்கிற இந்த ஈவெண்ட்ஸை நான் சொல்றேன். ஏன் வந்து நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் பயப்படுறோம், மற்றவங்கலாம் ஏன் பயப்படுறாங்கன்னா பாஜகவுடைய இந்த அணுகுமுறையும் கூட. மத்தியில காங்கிரஸ் இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம், வேற யாரா இருந்தா கூட இருக்கலாம். இவர்கள் வந்து மாஸ்டர் மேனிப்புலேட்டர்ஸ் ஆஃப் எலெக்ஷன். அவங்களுக்கு வந்து மக்கள் மனதையும் மேனிப்புலேட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஓட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆளுங்களை மேனிப்புலேட் பண்றதுல இவங்க வந்து அதுதான் இவங்களுடைய மெயின் பாலிடிக்ஸ். 2023 ஹைதராபாத்ல மோடி குறிப்பிட்டு இதை பேசுறாரு, நாங்க வந்து மக்கள் தொகை அடிப்படையில இந்த மாதிரி சீட்டை வந்து கொண்டு வர மாட்டோம், நாங்க ப்ரோ ரேட்டா அப்படின்னு ஒன்று விகிதாச்சுர அடிப்படை அப்படின்னு தான் நாங்க வந்து இது பண்றோம், ஸோ நானே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு உள்துறை அமைச்சர் பேசுறாரு, பிரதமர் மோடி அவர்கள் பேசுறாரு. அப்படி இருந்தும் கூட தேவையில்லாத ஒரு விஷயத்தை பூதாகரமாக்குறாங்க. எங்கேயுமே அவங்க பேசல, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு இது வரைக்கும் சொல்லலை. ஏற்ற மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு எந்த சீட்டு குறையாதுன்றாங்களே. இப்போ இதெல்லாம் தான், இதுதான் காமெடியே, இதுதான் ரொம்ப காமெடியான விஷயம். இதுதான் இப்போ வந்து ஒரு 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 பாடியில் உங்களுடைய ஷேர் இருக்குல்ல, அது வந்து ரேஷியோன்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த ரேஷியோவில் இருக்கீங்க, 100 பேரில் நீங்கள் வந்து ஒரு 10 பேராக இருந்தீங்கன்னா 10% தான் உங்கள் ரேஷியோ, கரெக்டா? இதே நீங்க 200 பேர்ல 10 பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப 5% தான் உங்க ரேஷியோ. ஆனா உங்க குறையிலையே உங்க சீட்டு. பட் ஆனா கம்மி ஆயிடுச்சு, 200 பேர் வந்துட்டாங்க. இருக்கட்டும், ஆனா நீ உங்க சீட்டு குறையிலையே. இதுதான் கணக்கு தான் அவங்க சொல்றாங்க. தமிழ்நாடோட சீட்டு குறையாது, 39 தான் இருக்கும். ஆனா நாங்க பார்லிமெண்ட் 540 இருந்து 853 கொண்டு போயிடுவோம். அப்ப தமிழ்நாடோட வந்து பாதிக்கு பாதியா மாறிடுதுல்ல. இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான விஷயங்கள்லாம் மக்களை வந்து முட்டாள் நினைச்சிட்டு பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்க முடியாத ஆர்கியூமெண்ட். உங்களுக்கு சீட்டு குறையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு சீட்டா நாங்க கேட்கறோம், எங்களுடைய நாங்க கேட்கறோம். 7.1 நம்மளுக்கு இருக்கு, அது அப்படியே தான் இருக்கும், அது எந்த வகையிலையும் மாற்றமே இருக்காது அப்படின்றாரு அண்ணாமலை. இல்ல அவரு மாற்றமே இருக்காதுன்றது எங்களை மட்டுமே சொல்லு. ஒரு ஃப்ராக்ஷன்னா அதுல நியூமரேட்டர் இருக்கணும், டினாமினேட்டர் இருக்கணும். நீங்க டினாமினேட்டரை மட்டும் மாற்ற மாட்டோன்னு என்ன அர்த்தம்? நியூமரேட்டர் என்ன மாறுது அப்படின்ற கேள்வி நம்ம கேட்குறோம்ல. ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டுத்தனமான பேச்சு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து உட்காந்து பார்த்துட்டு இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள்கிட்ட எதை வேணா பேசிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க அவங்க. அப்படி கிடையாது. நீங்க வந்து 543 சீட்ல இன்னைக்கு 39 இருக்கிற தமிழ்நாடோட விகிதம் என்னவா மாறப்போகுது? கரெக்ட், அதுதான் கேள்வி. இது அப்படியே இந்த விகிதத்தை மாற்ற மாட்டீங்கன்னா யாருக்கு பிரச்சனை? தமிழ்நாட்டுக்கு தான் சொல்லட்டுமே. அத விகிதத்தை மாத்த மாட்டோம்னு சொல்லலையா அவங்க? உங்க நம்பரை மாத்த மாட்டோம்ன்றாங்க. இது எக்ஸாம்பிள் 7.1 இருக்கும் அப்படின்னா அந்த 7.1 அப்படியே இருக்கும். இல்ல 39 சீட் நமக்கு இருக்கு, சரிங்களா? 39 சீட் அப்படியே இருக்குன்றாங்க. ஆனா அங்க மத்த ஸ்டேட்ல ஏத்துனா நம்மளுக்கு பிரச்சனை வரும். யூபி வந்து இன்னைக்கு 80 இருக்கு, நாளைக்கு அவன் 120 ஆகலாம். ஆனா நீங்க 39 தான் இருப்பீங்க. அப்போ உங்களுடைய குரல் வந்து ஏறுதா இறங்குதா? இறங்குது. இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான பேச்செல்லாம் பேசக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஓய்வூதிய திட்டம், இது நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மீட்டிங்கை போடாம தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்காக இது ஒரு மீட்டிங்கை வந்து நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கப்படுது. நீங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்க பார்வையில வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ஆர்குமெண்ட்டாக அவங்க சொல்லலாம். ஆனால் இது வந்து ரொம்ப மொக்கையான ஒரு ஆர்குமெண்ட்டு. அதாவது வந்து இன்னைக்கு மக்களை எல்லாம் பாதிக்கப்படுற விஷயம் வந்து நம்மளால வந்து நம்ம வந்து 30% மேலே வரி செலுத்துகிறோம். அந்த வரி பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. எப்படி நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும்? ஸோ ஏன் பண்ண மாட்டாங்க? ஏன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்லே நம்மளுடைய இல்லை. இன்னைக்கு அவன் கண்ணை மூடிக்கிட்டு பாலுக்கு எல்லாத்துக்கும் வட்டி எப்படி போட்டுட்டு போறாங்க, நம்மளால பேச முடியல. ஏன்னா நமக்கு அந்த
அந்த ஓட்டிங் ரைட்ஸும் அந்த விகிதமும் அந்த வாய்ஸும் கொடுக்கல. ம். ஸோ இதையே வந்து மறுபடியும் நம்மளை வந்து கம்மி பண்ணிகிட்டே போனாங்கன்னா எப்படி வந்து ஒரு மாநிலம் வந்து இந்த ஒன்றியத்துக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த மாநிலம் மட்டும் இல்லை, எந்த மாநிலமே நம்மளுடைய இந்தியா எனும் சிந்தனையோட அடித்தளமே என்னன்னா ஒரு மாநிலங்களின் ஒரு கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சியில வந்து இட் இஸ் அ யூனியன், இட் இஸ் அ நெகோசியேஷன், இட் இஸ் நாட் டாமினேஷன். இப்போ நீங்களும் நான் இங்கே உட்காரணும்னா நான் உங்களை டாமினேட் பண்ணல, நீங்க என்ன டாமினேட் பண்ணல. இது ஒரு நெகோசியேஷன் அண்ட் ஒரு குட்வில். இப்போ இந்த குட்வில்ல நான் வந்து டாமினேட் பண்ண நினைச்சேன்னா நீங்க போடான்ட்டு போயிருவீங்களா இல்லையா? அதுதான் அந்த இந்தியா எனும் சிந்தனையை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் இன்னைக்கு மேல இருக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த கிரைமு இஷ்யூ இதெல்லாம் வந்து அன்றாடம் நாம் பேச வேண்டிய விஷயம். பட் இன்னைக்கு ஓவரால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஃபெடரல் சிஸ்டமில் உங்களுடைய குரலையும் உங்களுடைய உரிமைகளையும் குறைக்கும் பொழுது அது எப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எப்படி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? இப்போ ஏற்கனவே நம்ம அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று இது பண்ணி அதில் தீர்மானம் நிறைவேற்றிருந்தோம். இப்போயும் வந்து ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டி மூலியமா ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம் அப்படின்ற மூலியமா என்ன சாதிச்சிட முடியும் ப்ராக்டிக்கலாக? நான் கேட்குறேன். இல்லை, இப்போ இதுக்கு இன்னொரு ஒரு கான்டெக்ட் ஒன்று இருக்கு. பாஜக ஏன் இப்படியெல்லாம் பண்ண போறாங்களா? அவங்களும் ஒரு அரசியல் கட்சி தானே, அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தானே இவங்க ஆப்ரேட் பண்ணி ஆகணும்ன்ற ஆர்குமெண்ட் எல்லாம் நம்ம கேட்குறோம். குறிப்பா சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்டை யாரும் பேச மறுக்கிறாங்க. அது என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட டீலிமிட்டேஷன் ஆச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய சட்டம் வந்து செப்பரேட், உங்க எல்லாருக்குமே தெரியும். அதன்படி அவங்களும் டீலிமிட்டேஷன் 26 வரைக்கும் பண்ணக்கூடாதுன்றது தான் சட்டமா இருந்தது. இப்போ இவங்க இந்த ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்ணிட்டு நாங்க எலெக்ஷன் நடத்த போறோம்னு சொன்ன உடனே டீலிமிட்டேஷன் கமிஷன் போடுறாங்க. அதுவே ஒரு இல்லீகாலிட்டி. ஏன்னா முன்னாடி கான்ஸ்டிடியூஷன்ல அது கிடையாது. அந்த அவங்களுடைய சட்டத்துல 26 தாண்டி தான் இருந்தது. அதே ஓவர் கம் பண்ணி பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பண்றாங்கன்னா ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போடுறாங்க. அவங்க யாரையுமே கலந்து ஆலோசிக்க மாட்டாங்க. எந்த அரசியல் கட்சியும் கூப்பிட மாட்டாங்க, யாரையுமே கூப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல காஷ்மீர் ஜம்மு 2 மேஜர் ஏரியா இருக்கு. காஷ்மீர் வேலி ஃபுல்லா மெஜாரிட்டி மைனாரிட்டி பாப்புலேஷன், முஸ்லீம் பாப்புலேஷன். ஜம்மு ஃபுல்லா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஹிந்து சிக் பாப்புலேஷன் இருக்கும். ஜம்மு வந்து பிஜேபிக்கு சாதகமான இடம், காஷ்மீர் வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற இடம். ஓவராலாக என்ன பண்ணுறாங்கன்னா 7 சீட்டு சேர்க்குறாங்க. அந்த 7 சீட்டில் 6 சீட்டு வந்து ஜம்மு ஏரியாவில் சேர்க்குறாங்க, 1 சீட்டு தான் காஷ்மீரில் சேர்க்குறாங்க. பாப்புலேஷன் விகிதம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காஷ்மீரில் வந்து 6.8 மில்லியன் பாப்புலேஷன் இருக்காங்க. ஜம்முவில் வந்து 5 மில்லியன் கூட கிடையாது. 5 மில்லியன் கூட இருக்காத இடத்துல 6 சீட்டு எப்படி அதிகமாக சேர்க்குறீங்க? 7 மில்லியன் இருக்கிற இடத்துல எப்படி பாப்புலேஷன் தான் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. இது வந்து பாப்புலேஷன் மட்டுமே கிடையாது, இது வந்து நாங்க வந்து கம்யூனிகேஷன், லேண்டு என்னென்னவா பேசுறாங்க. ஸோ இப்போ நீங்க பாப்புலேஷன் படி செய்ய போறீங்களா, அது எங்களுக்கு தப்பாகும் சொன்னா நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லல. இன்னைக்கு காஷ்மீர்ல இதே தான் அவங்க செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க, அவங்களால இதை ஃபுல்லா மேனிபுலேட் பண்ண முடியும்ட்டு. ஸோ இதுக்கு பேர் ஜெரிமேண்டரிங்னு சொல்லுவோம். ஒரு ஒரு எல்லையை எப்படி நிர்ணயம் செய்யணும்னா எனக்கு அரசியல் ஆதாயம் வரா மாதிரி நான் நிர்ணயம் செஞ்சுக்க முடியும். அதுதான் இப்ப பிஜேபி பண்ண பகுதி. எப்ப நடந்தது? இப்ப நடந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் நடந்தது. அப்போ ஒரு மாநிலத்திலே நீங்க வந்து இன்னைக்கு வந்து அப்படி பண்ணும்போது உங்களால ஏன் வந்து இந்தியாவுக்கு முழுக்க பண்ண முடியாது? கண்டிப்பா பண்ணிட முடியும். அது பண்ணிட்டாங்கன்றதுதான் என்னுடைய ஆர்குமெண்ட். நீங்க அதை எப்படி கடந்து போக முடியுதுன்னு எனக்கு தெரியல. கண் முன்னாடி பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து நீங்க மாநிலங்களவையில சீட் நம்பரை மாத்தல, ஆனா எல்லா பவுண்டரியும் மாத்திட்டாங்க. ஒரு அனந்த்பூர் ரஜோரின்னு ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம், ஒரு பார்லிமெண்ட் இருக்கு. அனந்த்பூருக்கும் ரஜோரிக்கு நடுவில் ஒரு பிற்பாஞ்சல் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு மலை ரேஞ்சு. எப்படி ஒரு பார்லிமெண்ட் பாதி இங்கேயும் பாதி அங்கேயும் இருக்க முடியும்? அப்போ நீங்க ஒரு எம்பி இங்கிருந்து இந்த மலையை தாண்டி ட்ரெக் பண்ணி அந்த பக்கம் போய் ஸ்கீ பண்ணி அந்த பக்கம் போவாரா? என்ன கதை இது? ஆனாலும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அரசியல் ஆதாயமாக வரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இது வந்து ஒரு மாநில சுயாட்சியை பேச வேண்டிய ஒரு டீலிமிட்டேஷன்றது, மாநில சுயாட்சி வலியுறுத்த வேண்டியது, மாநில உரிமைகள் பற்றி பேச வேண்டிய ஒரு இடத்துல காங்கிரஸ் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் சமூக பிரச்சனைகள் எடுத்து பேசினது, சமூக நீதி அதிகமாக வலியுறுத்தினது. இது மாதிரியான ஒரு மீட்டிங்கை காங்கிரஸ் முன்னெடுத்திருந்தா அதோட
டைனாமிக்கே வேற மாதிரி இருந்திருக்கும்ல. அந்த ஸ்பேஸை காங்கிரஸ் வந்து இழந்துருச்சா? திமுக கிட்ட இழந்துருச்சா? இல்ல யார் எடுத்து பேசுறான்றது, ஏன்னா இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் திமுக, ரீஜனல் பார்ட்டிஸ் தான். அண்ட் எல்லாருமே இந்தியா அலையன்ஸ்ல தான் இருக்கும். இப்போ டீலிமிட்டேஷன் பத்தி யாருக்குமே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்க யூபி எல்லாம் போனீங்கன்னா ஒரு 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 கான்ஸ்டிடியூவன்சி வந்து 30 லட்சம் பேர் ஒரு எம்பியை ரெகக்னைஸ் பண்றாங்க. அது தவறு, அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு மாற்றாக ஏதோ ஒன்று வரணும். ஆனா அதுக்கு மாற்றாக வருவது அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக வரக்கூடாது. அதுதான் பாயிண்டேங்க. அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு என்ன கேக்குது? ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேக்குது. அப்போ அதற்கான கலந்தாலோசனை தேவையா? அதற்கான மாடல்கள் டிஸ்கஸ் பண்ணப்படணுமா இல்லையா? இன்னைக்கு ஏன் வந்து நம்ம தமிழ்நாடு முதல்வரும் தமிழ்நாட்டு கட்சிகளும் அதை ஏன் செய்யக்கூடாதுன்னு யாரு நினைக்க முடியும்? பட் காங்கிரஸ் மாதிரி தேசிய கட்சிகள் அந்த விஷயத்த பேசுறப்ப இன்னும் அது பெருசா போகும் இல்லையா? இல்ல, கண்டிப்பாக காங்கிரஸும் பேசதான் செய்யுது, பேச செய்யாம கிடையாது. இப்போ காங்கிரஸும் பேசும். தமிழர்கள் நலன், தமிழர்கள் மட்டும் இல்லை, இப்போ நாங்க ப்ரிடாமினன்ட்லி நம்ம வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் தேசிய கட்சியாக இருந்தாலுமே கூட தமிழ் மக்களின் நலன் தான் முதல். தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தான் நாங்கள். இப்போ நாங்களும் அதை ஓட்ட தான் பேசுறோம். ஒரு அரசியல் கட்சி, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் ஒரு அரசியல் கட்சி, அதை எடுத்து ஒரு பெரிய மாநாடா வைக்கிறாங்க. அதுல எல்லாருமே டிஸ்கஷனுக்கு போக தான் செய்யறாங்க. காங்கிரஸ் கட்சியும் இன்னைக்கு டிஸ்கஷன்ல இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால வந்து இவங்க தான் செய்யணும்ன்றதெல்லாம் கிடையாது. யார் எடுத்து செய்தாலும் அந்த கருத்து வந்து தவறான கருத்து கிடையாது. அதை வந்து எல்லோரும் வந்து கலந்தாலோசனை செய்து அதை வந்து டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். இப்போ தெலுங்கானா சிஎம் பேசுகிறப்ப சொல்கிறார், ரேவந்த் ரெட்டி பேசுகிறப்ப சொல்கிறாரு, இந்த விஷயம் வந்து இதோட நிறுத்திடக்கூடாது, நம்ம இதை பெருசாக்கணும், டெல்லி இது மாதிரி எல்லா இடங்களையும் வந்து இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே ராகுல் காந்தி மாதிரி வளரக்கூடிய தலைவர், மக்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்த ஒரு தலைவரை முன்னிறுத்தி பேச வேண்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி பேசுகிறார். அப்படின்றப்ப காங்கிரஸ் மீது அவங்க ஏதோ ஒரு அதிருப்தியில் இருக்காங்களா, அல்லது ஏன் இந்த பிரச்சனை வந்து காங்கிரஸை முன்னிறுத்தி போய் மக்கள்கிட்ட பேச மாட்டாங்க? இல்ல, கண்டிப்பாக காங்கிரஸை முன்னிலைப்படுத்தி இப்போ ரேவந்த் ரெட்டி வந்து இங்க இவ்வளவு தூரம் பேசுறாருன்னா அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். அவர் காங்கிரஸ் கட்சின்னு ஒரு முதலமைச்சர். அவர் வந்து ஒரு சாதாரண ஸ்மால் லீடர் கிடையாது. ஸோ ஆனா அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அவருடைய மக்கள் அவருக்கு போட்ட ஓட்டும், அந்த மக்களுடைய அவங்களுடைய அந்த பிரதிநிதித்துவம், அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கிறதால அவர் இங்க வராரு. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆல் இண்டியா லெவல்ல ஃபெடரலிசம்காக கண்டினியூஸா பேசக்கூடிய ஒரே ஆள் அவர் தான். அது பார்லிமெண்டா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், தமிழ்நாடை பத்தியும் மற்ற எந்த மாநிலங்களின் சுய உரிமைகளை பத்தியும் கலாச்சாரத்தை பத்தியும் பண்பை பேணி காக்க வேண்டிய நிலைமைகள் பற்றியும் கண்டினியூஸா பேசுற ஒரு லீடர். அவருடைய ஈடுபாடு இந்த மாதிரி விஷயங்கள்ல 100% முன்னிலையில் இருக்கும். ஆனா நான் முன்னாடியா நீ முன்னாடியான்ற கேள்வி இல்லை. கேள்வி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு பிராந்திய கட்சி முன்னெடுக்கிறதுக்கும் மத்தியில எல்லா மாநிலங்கள்லயும் பவர்ல எல்லா மாநிலங்கள்லயும் அந்த அளவுக்கு அந்த ரூட்ஸ் இருக்கக்கூடிய கட்சி முன்னெடுக்கிறதுலயும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல? கண்டிப்பா முன்னெடுக்குதான் நான் சொல்றேன். நீங்க வந்து இன்னைக்கு திமுக தலைவர் தளபதி அவர்கள் இந்த மீட்டிங் கூப்பிட்டுலன்னா ரேவந்த் ரெட்டி கூப்பிட்டுருப்பாரு. ஓகே, அவர் எடுத்திருப்பாரு கண்டிப்பா. அதை யாரோ ஒருத்தர் எடுத்து செய்யணும்ல. அதை யார் எடுத்து செஞ்சாலும் எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் எடுத்து செய்யலன்றது அப்படி கிடையாது. எடுத்து செய்யக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. யார் வேணா எடுத்து செய்யலாம். அந்த அந்த முயற்சியில் ஈக்குவலா எல்லாருமே தான் இருக்காங்க. நாங்க மட்டும் இல்ல, எந்த பிராந்திய கட்சியாக இருந்தாலும் ரீஜனல் கட்சியாக இருந்தாலும் ஃபெடரல் சிஸ்டம்ல இருக்கிற எல்லோரும் வந்து எடுக்க தான் செய்வாங்க. இப்போ கர்நாடகத்தை சேர்ந்த சித்தராமையாவும் இதை ஆதரிக்க தான் செய்வார். கேரளாவை சேர்ந்த கம்யூனிஸ்டுகளும் ஆதரிக்க தான் செய்வாங்க. பாஜக மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி மக்களை பிரதிபலிக்கும் எல்லா அரசியல் தலைவர்களும் கண்டிப்பா அதை வந்து பாஜகக்கு எதிரான ஒரு குரல் ஒன்னா இருக்கிறது அப்படின்றதா பாஜக வீழ்த்த முடியும் அப்படின்றதா உங்களுடைய பார்வையாக இருக்கு. நம்ம கடந்த பேட்டியிலையுமே அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அப்படி இருக்கிறப்ப பாஜக வலுவா எதிர்க்கக்கூடிய இன்னொரு கட்சி அப்படின்னா அது திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா அவர்கள். ஆனா மம்தா வந்து இந்த மீட்டிங் கலந்துக்கல அப்படின்றது அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல, கண்டிப்பா மம்தா கலந்துக்க கூடாதுன்னுலாம் இருக்காது. பட் இப்ப மத்த கட்சியில கலந்துக்க முடியல அப்படின்னா அவங்களோட பிரதிநிதி அனுப்புறாங்க. அப்படியே டிஎம்சில இருந்து யாரும் வரல. இல்ல, இருக்கலாம். ஆனா அதுக்கான ரீசன் அதுவா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு மம்தா வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க வந்து சாலிடா நிற்கக்கூடிய ஆள். இவ்வளோ பெரிய விஷயம் வரும்போது ஒருவேளை அவங்க பாப்புலேஷனை பத்தியும் அவங்களுக்கு சில
ரீஜனல் கன்சர்ன்ஸ் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி நிறைய ஹை பாப்புலேஷன் ஸ்டேட்ஸில் டீலிமிட்டேஷன் தேவைப்படுது. அது வந்து நம்ம வந்து அதை குறைவாக அந்த மதிப்பிடக்கூடாது. மக்கள் வந்து எல்லா மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும். அது ஒரு ஆக்சசபிளான ஒரு சிஸ்டமாகவும் இருக்கணும். அந்த சென்சிட்டிவிட்டியை வச்சுட்டு தான் நம்ம இதை பேசுகிறோம். இல்லை எங்களுக்கு மட்டும் தான் அப்படி சொல்கிறது தவறு. ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு நம்ம தான் அதை ஆலோசனை செய்கிறோம். அதனால எனக்கு தெரிஞ்சு அது வந்து இதை வந்து பிஜேபி எதிர்க்கக்கூடாது என்பதெல்லாம் மம்தாக்கு இல்லை. இங்கே வந்து ஒரு மாநில சுயாட்சிக்காக ஒரு குரல் கொடுக்குறப்ப அதே இடத்துல பாசிஸ்ட் எதிர்க்கக்கூடிய மற்றவங்களும் வந்து கை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மூமெண்டோட வீரியம் அதிகமாகும். இல்லை பட் அதை ஏன் பண்ணல அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து டிஎம்கே மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு 11 மாசம் தான் இருக்கு. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புன்றது அவங்களுக்கு எலெக்ஷன்ல அது பெரிய அளவுல சிக்னிபிகண்டா இருக்குன்றப்ப அதுக்காக தான் பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் முன் இருக்கு. அதனாலதான் வந்து மம்தா தவிர்க்கிறாங்க, ஒய்எஸ்ஆர் தவிர்க்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் முன் வைக்கப்படுது. இல்ல கண்டிப்பா கிடையாது. இது வந்து ஒரு தேர்தல் இஷ்யூவே கிடையாது. இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ. இது வந்து தேர்தலுக்காக ஒரு அரசியல் கட்சி பயன்படுத்தினா அது அரசியல் அது பயன்படுத்தலாம். ஆனால் இது கண்டிப்பா ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ. இப்போ மம்தா இங்க வரலன்னா அவங்க ஸ்டேட்டுக்கு அது என்ன ராமிஃபிகேஷன் இருக்குன்னு அவங்க யோசிக்கிறதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கலாம். ஒய்எஸ்ஆர் வரலன்னா அவரும் அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். ஆனா கண்டிப்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த சதர்ன் ஸ்டேட்ஸோ இல்லை இப்போ பாப்புலேஷன் விஷயத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட்ஸோ அவங்களால அதை ஒத்துக்கவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ இட் இஸ் பெட்டர் தட் அ டிஸ்கஷன் ஹேப்பன்ஸ் மச் மோர் earlier. இன்ஃபேக்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா இதை வந்து ஒன்றிய அரசாங்கமே முதல்ல ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கணும். அதை தவிர்த்து விட்டு காஷ்மீரை டீலிமிட்டேஷன் பண்ணுறது, எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறது, மக்களுக்கு அங்கே நியாயப்படி கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லாமல் இருக்கிறது, அப்புறம் வந்து வர இடங்களெல்லாம் வந்து அரசியல் தலைவர்களை வந்து இன்னும் இந்த கேள்வி டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறவங்கள வந்து ஒரு மாதிரி நையாண்டி செய்வது, இதெல்லாம் வந்து பாஜகவுடைய ஸ்டேச்சர், ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஸ்டேச்சர்லேருந்து அவங்க விலகி போகிறதுனால இந்த மாதிரி எல்லாருமே பண்ண வேண்டியதாக இருக்குது. யாருக்குமே இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இதை செய்யணும், ஒரு லெவலில் ரீஜனல் லெவலில் மட்டும் செய்யணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து யாருக்குமே இருக்கு. ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டியோட அடுத்த மீட்டிங் ஹைதராபாத் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஹைதராபாத்தில் போய் வைக்கிற மூலியமா இப்போ எல்லா இடத்துலையும் இந்த நம்ம மீட்டிங்கை பேசுகிறோம் அப்படின்னு மூலியமா பாஜகக்கு என்ன அழுத்தம் நம்ம கொடுத்துட முடியும்? பாஜக இது வந்து அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க அழுத்தம் கொடுக்கலன்னா எதையுமே அவங்க அதை வந்து அவங்க வந்து திங்க் கூட பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்க செய்த முட்டாள்தனங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல முறையில் பேசியோ இல்லை வந்து புரிய வைத்தோ அவங்க புரிஞ்சது கிடையாது. ஒரு பெரிய விவசாயிகள் மூமெண்ட் தேவைப்படுது, ஒரு பெரிய என்ஆர்சி மூமெண்ட் தேவைப்படுது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பெரிய லெவலில் பண்ணாதான் அவங்க அதை பின்வாங்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டேட்ஸ் ஆர் கம்பல்டு டு டூ இட். அதனால ஹைதராபாத்தில் அழுத்தம் கொடுப்பது, இங்கே அழுத்தம் கொடுப்பது, கர்நாடகாவில் அழுத்தம் கொடுப்பது, எந்த விதத்தில் அழுத்தம் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லைன்னா இவங்க பாட்டுக்கு இந்த ஃபார்ம் பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரே நாளில் பில் இன்ட்ரடியூஸ் ஆகும், சாயங்காலம் வந்து பாஸ் ஆயிரும். அப்படி தான் இருக்கும் சுச்சுவேஷன். ஸோ அதனால் இப்போ பண்ணுறது சரியான விஷயம். ஓகே, டீலிமிட்டேஷனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கருத்துக்களுக்கும் நேரங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சார்.